என்னை நீயே கொன்று நல்ல வழியிலே என்னை அனுப்பி நற்கதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியர் பிரார்த்தித்தார். அப்ப என்ன சுவாமி, இவரும் கொல்றதுக்கு தயார், அவரும் கொல்லப்படுவதற்கு தயார், இப்ப கொன்னுட வேண்டியதுதான் என்னால். அப்பதான் அர்ஜுனன் வேகமா ரோஷம் ஏற்பட்டு ஓடி வந்து கண்ணன் திருவடிகளை பிடித்து கொண்டு, ஐயோ நீ கொன்று விட்டாய் என்றால் உன்னுடைய வார்த்தையை மீறி என் பெருமைக்கு ஒரு இழுக்கு வந்துவிடும். யுத்தத்தை நான் நடத்துகிறேன்னு வார்த்தை கொடுத்திருந்தேன், இப்ப நீ இறங்கி சண்டையிட்டு விட்டால் அப்ப அர்ஜுனனால முடியாது போல் இருக்கு. அதனால கண்ணன் அந்த ஆயுதம் எடுத்து சண்டையிட்டார்னு உலகம் பேசிவிடும். அந்த அவப்பெயரை என்னால் தாங்க முடியாது, அதை நீ எனக்கு கொடுத்து விடாதே, மன்னித்து விடு, இனிமேல் நீ சொன்னபடிக்கு உண்மையாக சண்டையிடுகிறேன் என்று அர்ஜுனன் பிரார்த்தித்தான். சரி என்று பகவான் அந்த இடத்துல பீஷ்மர் இடத்திலே பிரயோகிக்காமல் திரும்பவும் ரதத்துக்கு சென்றாராம். அப்ப இந்த இடத்தில் தன்னுடைய பிரதிஜை, தான் செய்த ஒரு பிரதிஜையை மீறி பக்தனுக்கு உதவ வந்தாரோ இல்லையோ, அந்த பக்தன் உண்மையில் அர்ஜுனன் மட்டும் அல்ல. இந்த இடத்துல பின்னாடி இன்னொரு கதை நடந்திருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். கண்ணன் ஒரு பிரதிஜை செய்தார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், போரில் தேரோட்டியாக மட்டும் இருப்பேன், கண்ணனுடைய பிரதிஜை. இதை போய் கேட்ட உடனே பீஷ்மாச்சாரியர் துரியோதனிடத்துல ஒரு பிரதிஜை பண்றார். அப்படி சொன்னாரா கண்ணன், இப்ப நான் பிரதிஜை பண்றேன், எப்படியாவது கண்ணனை ஆயுதம் எடுக்கவே வைப்பேன். அவர் எப்படி எடுக்காம இருக்கிறார் நான் பார்க்கிறேன், அவரை எடுக்க வைப்பது என்னுடைய உறுதி என்று பீஷ்மர் பிரதிஜை பண்றார். எடுக்க மாட்டேன் என்று கண்ணன் பிரதிஜை பண்ணிருக்கார். இப்ப இந்த ரெண்டு பிரதிஜைகளை இவரிடத்திலே இருக்கின்றன. இப்ப சரியான தருணம் வந்து விட்டது. தன்னுடைய பிரதிஜையை உடைத்தால் தான் பக்தனுடைய பிரதிஜையை உண்மையாக்க முடியும். பிரகலாதன் சொன்னது தூணுக்குள்ள பகவான் இருக்கிறார் என்று, அது பகவானுடைய எந்த ஒரு உறுதிக்கும் முரண்பட்டதல்ல. அதனால தூணிலிருந்து புறப்பட்டு விட்டார். இப்ப பீஷ்மாச்சாரியர் சொன்னது நடக்க வேண்டும் என்றால் தான் சொன்னது பொய்யாக வேண்டும், தான் சொன்னது நடக்க வேண்டும் என்றால் பீஷ்மாச்சாரியர் சொன்னது பொய்யாக வேண்டும். ரெண்டுத்துக்குள்ள எதை பண்ணலாம்னால் அங்குதான் பகவானுடைய பெருமை வெளிப்படுகிறது. என்னுடைய வார்த்தை எனக்கு முக்கியமே கிடையாது, நான் இருப்பதே பக்தர்களுக்காக. அப்ப பக்தனுடைய வாக்கே உண்மையாகும் என்றால் அதற்கு என் வாக்கியம் பொய்யாக போனாலும் கவலை இல்லை என்று பகவான் சொல்றாரு. அதுதான் அந்த இடத்துல அர்த்தம்.